ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். இது வந்து மண்டே எடுத்த விலாகுங்க. ஃபுல் டே விலாக் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மண்டே வந்து என் பொண்ணுக்கு ஒரு பர்த்டே. ஸோ அதனால ஃபுல்லாக அவளுடைய மெனு தான். அவள் என்ன சொன்னாலோ அந்த மெனு படி தான் இன்றைக்கி வந்து சாப்பாடு செஞ்சது எல்லாமே அவளுடைய டிசிஷன் தான். பர்த்டே தான், ஆனால் கேக் வெட்ட முடியாது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே கோயில் விசேஷம். சரி, எக்லெஸ் கேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எக்லெஸ் கேக்னால் எனக்கு கேக்கே வேண்டான்னு பாப்பா சொல்லிட்டா. அதனால தான் அவள் சொல்கிற மெனுவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. என்னோட சின்ன வயசில் அம்மா இந்த மாதிரியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லாமையே அம்மா எனக்கு பிடிச்ச ஐட்டமெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் புதுசு புதுசாக கேட்குறாங்க இல்லையா? இன்றைக்கி காலையிலக்கு என்ன கேட்டான்னா, மசால் தோசை தான் கேட்டால். மசால் தோசை எப்போவுமே அவள் கேட்க மாட்டா அவ்வளோ சீக்கிரம். இந்த தடவை வந்து மசால் தோசை தான் வேணும்னு சொல்லி கேட்டுட்டா. அதுவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வேணும்னு கேட்டால். சரி, ஓகே, மசால் தோசை தானே, ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அக்கா கிட்டே வந்து என்ன கேட்டான்னா, குலோப் ஜாமுன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி, அக்கா வந்து பாவு காய்ச்சறக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அக்கா வந்து மாவு பிசையறதுக்கு போயிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து மசால் தோசைக்கெல்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக போட்டுட்டு வெந்ததுக்கப்புறமா நான் வந்து சரி, உருளைக்கிழங்கு மசால் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஆனியன், அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு கையோடு தாளித்து விட்டுடலாம். மசாலா ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம கேட்குறப்ப தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலுக்கு வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டேங்க. அதுக்குள்ளேயே வந்து நான் வச்சுட்ட பாலும் வந்து காஞ்சதையும் காஃபி ஆற்றி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு மசாலுக்கு உருளைக்கிழங்கு வந்து தொளிச்சிடலாம். உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க. என்னுடைய ஸ்டைலில் மசால் தோசை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கடலப்பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஆனியன் ஆட் பண்ணிப்பேங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிப்பேன். அதோடனா மஞ்சத்தூள், உப்பு, மிளகாப்பொடி, கரம் மசாலா, அப்புறம் வந்து குழம்பு மிளகாப்பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்பேங்க. நல்லா கலந்து அந்த உப்பு மசாலா எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவேன். இது நல்லா கலந்த உடனே நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை அதோடனா சேர்ந்து கொத்தமல்லி தழை, புதினா கருவேப்பிலை தழை ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இவ்வளோதான் மசால் ரெடி. அதுக்கு வந்து மசால் தோசைக்கு நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேங்க. தேங்காய் சட்னி கம்மியாக தான் அரைச்சிருந்தேன். எல்லாருமே மசாலையே சாப்பிட்டுக்கிறேன் நாங்கள். என் வீட்டுக்காருக்காக கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். அவர் வந்து தொட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருன்னு சொல்லிட்டு மசால் தோசைக்கு தோசை ஊற்றி மசால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி பாப்பாவுக்கு தோசை மடித்து கொடுத்தா, பாப்பா சூப்பராக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். எப்போவுமே நம்ம குழந்தைங்களுக்காக செய்யும் போது அவங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது வர ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே வராது இல்லைங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 11 போல் வந்து அவளுக்கு வந்து வடை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி, ஓகேன்னு உளுந்து காலையிலேயே நான் ஊற வச்சுருந்ததுனால அதை வந்து கையோட மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அது கூட ஆனியன், அதுக்கப்புறமா மல்லித்தழை, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு உப்பு வந்து நான் அரைக்கும் போதே போட்டிருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நான் வந்து பச்சை மிளகாயோ மிளகோ எதுவுமே போடலைங்க. ஏன்னா மேக்ஸிமம் குழந்தைங்க தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம மிளகு போட்டோம் அப்படின்னாலும் மிளகாய் போட்டோம் அப்படின்னாலும் குழந்தைங்க கடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப காரம் அடிக்கும். அதனால் நான் எப்போ நான் வடை போட்டேனாலும் நான் வந்து உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். மிளகாயோ இல்லை வந்து மிளகோ ஆட் பண்ணவே மாட்டேன். எங்கள் வீட்லேயும் எல்லாருமே அப்படியே சாப்பிட்டு பழகிக்கிட்டாங்க. குழந்தைங்களுக்காக கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க வேண்டியது தானே இருக்குது. அதனால் சரி, ஓகே, குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேக்ஸிமம் மிளகா,
மிளகாத்தூள் கூட நான் போட மாட்டேன். இப்படி தான் நான் வந்து வடையே சுடுவேன். பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வடை சுட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு கையோட கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சுட்டேங்க. குளிக்க வச்சுட்டு பாப்பா தம்பி எல்லாத்தையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் குளிச்சுட்டு வந்து சரி மதியத்துக்கு வந்து சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மதியத்துக்கு வந்து என்ன கேட்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், வடை, அப்புறம் வந்து கேசரி கேட்டிருந்தேன். எங்கள் மாமியார் கிட்ட வந்து பாட்டி எனக்கு நீ தான் கேசரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட. ஆளாளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை வச்சுட்டாங்க. என்கிட்ட வந்து ஃபுட் மெனு எல்லாமே சொல்லிட்டேன். அக்கா கிட்ட வந்து குலோப் ஜாமுன் வேணும்னு சொல்லிட்டான். அம்மா கிட்ட வந்து அவங்க நீங்கள் தான் கேசரி செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னான். என் பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாத்துக்குமே வேலை வச்சுருந்தா. இதை இவங்க தான் செய்யணும், இது இவங்க செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் அவள் என்ன சொன்னாலும் அதுபடியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேங்க. எப்போவுமே அவள் பிடிவாதம் பிடிக்கிறா அப்படின்னா அதுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். முடியாதுன்னு தான் நிற்பேன். மேக்ஸிமம் அந்த பிடிவாதத்துக்கு வந்து விடவே மாட்டேன். இந்த தடவை வந்து ரெக்யூஸ் பண்ணால் சரி ஓகே நீ சொல்கிற மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேங்க. நம்ம குழந்த பர்த்டேக்காக ஒரு நாள் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுல ஒன்றும் ஆயிராது இல்லையா? மதியத்துக்கு தேவையான சாம்பாருக்கு வந்து பருப்பை வேக போட்டு குக்கரில் வச்சுட்டுட்டேங்க. குக்கர் விசில் வந்து அதை வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வந்து பண்ணேன். சாம்பாருக்கு வந்து ஆனியன் வதக்கி விட்டுட்டேங்க. சின்ன வெங்காயம் போட்டால் சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே சாம்பாருக்கு வந்து மிளகாய் பொடி, உப்பு எல்லாம் போட்டு கலந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துட்டு இருந்தேங்க. கலந்து எடுத்து வச்சு வெங்காயத்தை அதோடனா சேர்த்து ஒரு 4 கொதி விட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி ஆயிரும். அந்த மிளகாய் பொடி வாசனையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா சாம்பார் ரெடி ஆயிரும். அதுவும் எம்டி சாம்பார் தான் வேணும்னு சொல்லி கேட்டுட்டான். காய் எதுவுமே போட வேண்டாம்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் வந்து எம்டி சாம்பார் சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன். சாம்பார் வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சாப்பாடு வெந்துருந்துச்சு. சாப்பாடை வந்து வடிச்சிட்டேங்க. சாப்பாடு வடிச்சிட்டு கையோட அந்த வெங்காயம் வதக்கின கடாயிலேயே வந்து உருளைக்கிழங்கும் தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு தாளித்து விட்டுட்டேங்க. உருளைக்கிழங்கை நான் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் என் பொண்ணு சாப்பிடுவான். அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குல மட்டும் விதவிதமாக கேட்பான். அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாலும் சாப்பிடுவான். நான் மேக்ஸிமம் உருளைக்கிழங்கை வந்து வீக்லி 2 டைம்ஸ் செஞ்சு தருவேன். அதுக்கு மேலே நான் செஞ்சு தர மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வாயு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஏன் உருளைக்கிழங்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் 2 டைம் மட்டும்தாங்க கொடுப்பேன். சரி உருளைக்கிழங்கு கையோடு தாளித்து விட்டுட்டு ரசத்துக்கும் கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சு கரைச்சிட்டேங்க. கரைச்சதையும் இங்கே சாம்பாருக்கும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரை மாற்றி ஊற்றிட்டு ரசத்தை கையோடு தாளித்து விட்டுட்டேங்க. ரசம் நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு தாளித்து விட்டதையுமே காய் நல்லா வெந்துருச்சு. காயை மாற்றி போட்டுட்டு ரசம் கொதிச்சதையும் ரசத்தையும் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டேங்க. பாப்பாவுக்கு இதுதான் நான் காலையில் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு. பாப்பாவுக்கு வந்து ஒரு 2 செட்டு எடுத்திருந்தேன். மார்னிங் போடுறதுக்கு ஒன்றும், ஈவினிங் கோயிலுக்கு போகும்போது ஒன்றும் போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வியர்க்கும் ஒரு நார்மலாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து நான் இது பண்ணியிருந்தேன். எங்கள் மாமியார் தான் வந்து கேசரி பண்ணாங்க. அவங்க கேசரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அவங்களுடைய கேசரி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சதையும் ஆற வச்சு கப்பில் போட்டு கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவளுடைய பர்த்டேக்கு வந்து அவளுக்கு தேவையானதை அவளே கேட்கும்போது அதை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க. அது ஏன் அந்தளவுக்கு சந்தோஷம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு அது செஞ்சு கொடுக்கும்போது அவள் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. மதியம் லஞ்சு சாப்பிட்டு குழந்தைங்களெல்லாம் மேலே கூட்டிகிட்டு போனேங்க. செம்ம வெயில், ரொம்ப வெயிலாக இருந்து செப்பல் போட்டுட்டு மேலே கூட்டிகிட்டு வந்தேன். மேலே கூட்டிகிட்டு வரும்போது இந்த நிழலை பார்த்ததே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க. சின்ன வயசில் இந்த நிழல்லலாம் நாய், ஒட்டகம், பாம்பு இப்படின்னு சொல்லிட்டுலாம் விளையாடுவோம். அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து விளையாடும் போது ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். பேசாமல் குழந்தைங்களாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னுலாம் தோணும். குழந்தைங்களெல்லாம் மேலே கூட்டிகிட்டு வந்து விளையாடுறக்கிட்டேங்க பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க.
என் பையனுக்கு வந்து ட்ரம்ஸ் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பான், அவ்வளோ பிடிக்கும். ஈவினிங் போல் பாப்பாங்களெல்லாம் ரெடி பண்ணி விட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேங்க. இதோட இந்த விலாக் முடியுதுங்க. என்னை வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் பாப்பாவுக்கு ஈவினிங் போட்டிருந்த ஃபங்க்ஷன் வியர் ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.